வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஏன் எல்லாம் இவ்வளவு கடினமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? வாங்க அந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு ஒரு பழங்கால ஞானம் என்ன பதில் சொல்லுதுன்னு இந்த பகுதியில நாம பார்க்கலாம். இந்த கேள்வி இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு கேள்வி. சில சமயம் பிரச்சனைகள் ஒண்ணு மேல ஒண்ணா வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு தோணும். ஆனா இந்த ஒரு கேள்விக்கான பதில் ரொம்ப காலமாவே ஒரு பழமையான ஞானத்துல மறைஞ்சிருக்கு. அதை தான் நாம இப்போ தேட போறோம். நம்ம தேடலுக்கு பதில் எங்க இருக்குன்னு பார்த்தா அது இங்கதான் இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு நாம சந்திக்கிற போராட்டங்களை இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. வாழ்க்கை ஏன் கடினமா இருக்குங்கிறத பத்தி இது ரொம்பவே நேரடியா பேசுது. சரி வாங்க நம்ம தேடலோட முதல் படிக்குள்ள போகலாம். ஆனா ஒரு நிமிஷம், எந்த பதிலையும் தேடுறதுக்கு முன்னாடி நாம சில கசப்பான உண்மைகளை முதல்ல ஏத்துக்கணும். இந்த வரிய கொஞ்சம் கவனிங்க. இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. என்னன்னா, இந்த உலகம் ஒன்னும் நமக்காக பூ விரிச்ச படுக்க கிடையாது இல்லையா? இயற்கை சில சமயம் ரொம்பவே கடுமையா இருக்கும். நம்ம கிட்ட இருந்து நிறையவே எதிர்பார்க்கும். இது நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா இது ஒரு சக்தி வாய்ந்த உண்மை. இந்த உண்மையை நாம ஏத்துக்கிட்டாதான் அந்த நூல் சொல்ற அடுத்த விஷயத்த, அதாவது வாழ்க்கை நம்ம மேல தொடுக்கிற தாக்குதல்களை பத்தி நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ வாழ்க்கை நம்ம மேல என்னென்ன தாக்குதல்களை நடத்துது? முதல்ல பாருங்க, தேக்கம். அதாவது வாழ்க்கையே நகரல, அப்படியே ஒரே இடத்துல நின்னுட்டோமோன்னு ஒரு ஃபீலிங். அப்புறம் இழப்பு, தோல்வி. நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் சில சமயம்லாம் கைவிட்டு போயிடும். அது மட்டுமா, நோய், பேரழிவு மாதிரி நம்ம கண்ட்ரோல்லயே இல்லாத விஷயங்கள். கடைசியா நம்ம சுத்தி இருக்கிறவங்க மூலமா வர்ற பிரச்சனைகள், எதிரிகள், ஒடுக்குமுறைன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது ஒன்னையாவது நம்ம சந்திக்காம இருந்திருப்போமா? நிச்சயமா இல்ல. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பழங்கால ஞானம் வெறும் பிரச்சனைகளை மட்டும் சொல்லிட்டு விட்டுடல, அதுக்கு ஒரு வழியையும் காட்டுது. இப்போதான் நாம ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம். இந்த வரிய நல்லா கவனிங்க. எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சும்மா கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லையா, அதுக்கு நடுவுலையும் நம்ம முன்னாடி போயே ஆகணும், அது நம்மளோட கடமைன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னேற்றங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு சாய்ஸ் கிடையாது, அது ஒரு பொறுப்பு, நம்ம கடமை. இந்த ஒரு பார்வை போதும், நாம இனிமே ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்றவங்களா இல்லாம அந்த நிலைமைய மாத்த முயற்சி பண்றவங்களா மாறிடுவோம். ஓகே, முன்னேறணும்னு சொல்றது எல்லாம் சரி. ஆனா எப்படி? கஷ்டம் வரும்போது எப்படி முன்னேறி போறது? அதுக்கும் இந்த நூல் ஒரு வழிய காட்டுது. ஆனா இது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்ல, இது ஒரு டெக்னிக், நம்மளால கத்துக்க கூடிய ஒரு திறமை. இங்க பாருங்க, அதுக்கு என்ன பேர் வைக்குதுன்னு, வாழ்வியல் விஞ்ஞானம். யோசிச்சு பாருங்க, அவங்க அத வெறும் ஒரு அறிவுரைன்னு சொல்லல, விஞ்ஞானம்னு சொல்றாங்க. விஞ்ஞானம்னா என்ன? அத நம்மால புரிஞ்சுக்க முடியும், பயிற்சி பண்ண முடியும், பயன்படுத்தவும் முடியும். அப்போ நம்ம கஷ்டங்களே நமக்கு சாதகமா மாத்துறது ஒரு கலை, ஒரு விஞ்ஞானம். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வரி மகாபாரதத்துல இருந்து வருது. அப்போ இது எவ்ளோ ஆழமானதா இருக்கும்னு பாருங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த விஞ்ஞானம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிடையாதான். ஞானம் பெற்ற சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் மாதிரி இது. அப்போ யார் அவங்க, அந்த ஞானம் பெற்ற சிலர்? அவங்கள ஒருத்தரா மாறுறதுனா என்ன அர்த்தம்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த விஞ்ஞானம்ங்கிறது ஏதோ மந்திர தந்திரம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லாம் டக்குன்னு மாயமா மறைஞ்சு போகாது. இது முழுக்க முழுக்க ஒரு மைண்ட் செட் விஷயம், நம்ம மனநிலை. ஒரு பிரச்சனைய நாம எப்படி பாக்குறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறத மொத்தமா மாத்துறதுதான் இந்த விஞ்ஞானம். சரி, அப்போ என்னதான் வித்தியாசம் இந்த ரெண்டு மனநிலைக்கும்? ஒன்னு பாதிக்கப்பட்டவர் மனநிலை, அது எப்பவும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்போம். ஆனா அந்த ஞானம் பெற்ற மனநிலை இருக்கே, அது என்ன கேக்கும் தெரியுமா? சரி, இது நடந்துருச்சு, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலான்னு கேக்கும். ஒருத்தர் முன்னாடி இருக்கிற தடைய மட்டும் பாக்குறாங்க, இன்னொருத்தர் அந்த தடைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வாய்ப்பை பாக்குறாங்க. ஒருத்தர் கஷ்டத்துல உடைஞ்சு போறாங்க, இன்னொருத்தர் அதே கஷ்டத்தை தனக்கு ஒரு படியா மாத்தி இன்னும் பலமா மேலே ஏறி போறாங்க. இதுதான் அந்த மாற்றம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போற ஒரு படிக்கட்டா உங்களால மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி உங்க கஷ்டத்தை உங்களுக்கு சாதகமா மாத்த போறீங்க?